ஹலோ எவ்ரிவன். பிரியாணி தர்பூசணி காம்பினேஷன் உயிருக்கு ஆபத்தை உண்டாக்குமா? சக்கரை வியாதி ப்ரெஷர் காம்பினேஷன் தாங்க டெட்லி டியோ. இந்த பிரியாணி தர்பூசணி ஒரு பாதுகாப்பான காம்பினேஷன் தான். இந்த டாக் ஏன் இப்போ வந்தது? நேற்று ஃபுல்லாக செய்தி பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் பிரியாணி மற்றும் தர்பூசணி சாப்பிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரியாணி சாப்பிட்டு தர்பூசணி சாப்பிட்ட குடும்பம் மரணம். ரொம்ப வேதனையான விஷயம். அவங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி. இதை டீகோட் பண்ணி பார்ப்போம். பிரியாணி தர்பூசணியில் ஏதாவது சிக்கல் உண்டா? இந்த காம்பினேஷன் பாதிப்பா? என்ன எவிடன்ஸ் சொல்லுது? சயின்டிஃபிக் எவிடன்ஸ், கிளினிக்கல் எவிடன்ஸ் எல்லாமே என்ன சொல்லுது? இந்த காம்பினேஷன் மிக மிக பாதுகாப்பான காம்பினேஷன். உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கக்கூடிய விஷயம் எதுவும் இல்லை. ஹியூமன் பாடி டைஜஷன் மிக மிக அற்புதமான விஷயம். கார்பு, ஃபேட்டு, புரோட்டீன், ஈவன் பழங்கள் எல்லாத்தையுமே தனித்தனியாகவோ சைமல்டேனியஸாகவோ அழகாக டைஜஷன் பண்ணும். அப்போ எங்கே சிக்கல்? ஃபுட் பாய்சன் ஆயிருக்கலாம். ஃபுட் பாய்சனுக்கு என்ன ரீசன்? இப்போ கடையில் பழம் வாங்கினீங்கன்னா அது வீட்டுக்கு கொண்டாந்து நல்ல தண்ணியில் முழுசாக கழுவிட்டு சுத்தமான கிச்சன் நைஃபை வச்சு கட் பண்ணி தேவையான அதை சாப்பிட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது முக்கியமான விஷயம் என்ன? சம்மர் சீசன், அடிக்கடி கரண்ட் போகும், ஸ்டோரேஜ் ப்ராப்ளம். சில பேர் என்ன செய்வாங்க? ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. தென் ஆல்சோ ஸ்டோரேஜ் ப்ராப்ளம். அப்போ அதை மெயின்டைன் பண்ணணும். வெளியே கட் பண்ண ஃப்ரூட்டு ரூம் டெம்பரேச்சரில் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா கண்டாமினேஷன், ஃபுட் பாய்சன் ஆகும். காமன் பேத்தஜன்ஸ் ஈகோலை, சால்மனல்லா, லிஸ்டீரியா இதெல்லாம் உண்டாக்கலாம். இந்த ஃபுட் பாய்சனில் சிவியர் இல்னஸ் உண்டாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெண்டார்ஸ் சம்டைம்ஸ் ஆர்டிஃபிஷியல் டையை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனரை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அது கண்டாமினேஷன் ஆகும். கெமிக்கல் கண்டாமினேஷன், பெஸ்டிசைடு பூச்சிக்கொல்லி மருந்து, அந்த கண்டாமினேஷன் எதில் ஆனாலும் அது பாய்சன் ஆகலாம். டயரியா வாந்தி உண்டாகலாம், எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஆகலாம், அது பிரச்சனை உண்டாக்கலாம். அப்போ என்ன செய்யலாம்? சம்மர் சீசன், தர்பூசணி ஆசையாக இருக்குது, சாப்பிடுவோம். சில ப்ரிகாஷன்ஸ், கடையில் ஹைஜீன் இல்லாத தர்பூசணி வாங்காதீங்க, கட் பண்ணி வச்ச ஃப்ரூட்டை வாங்காதீங்க. இதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா யூ கேன் என்ஜாய் திஸ் பிரியாணி தர்பூசணி தனியாகவும் சாப்பிடலாம், சேர்த்தும் சாப்பிடலாம், முன்னாடியும் சாப்பிடலாம், பின்னாடியும் சாப்பிடலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. ஆல் தி பெஸ்ட்.